ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லிஃபோ மெத்தடில் 55th சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் த ஸ்டோர்ஸ் லெஜர் அண்டர் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். December 1st stock in hand 500 units, December 2nd issued 200 units, December 3rd purchased 150 units, December 4 issued 100 units and December 5 purchased 200 units. ஸோ இந்த மாதிரி 5 டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்று எப்படி என்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். December 1st ஸ்டாக் இன் ஹேண்ட் 500 யூனிட்ஸ் அட் 20 rupees per unit. ஸோ ஸ்டாக் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 500 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோ 20 rupeesன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசம்பர் ஓப்பனிங் பேலன்ஸ் 500 யூனிட்ஸ் அட் 20 rupees per unit. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு 10,000. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு December 2nd இஷ்யூ 200 யூனிட்ஸ். ஸோ December 2nd எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க, 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 500 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 500லேருந்து 200 இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 200 at 20 rupees per unit 4,000. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 500ல் 200 இஷ்யூ பண்ணிட்டோம், பேலன்ஸ் 300 யூனிட்ஸ் இருக்கும். அடுத்த என்ட்ரி பாருங்கள். December 3rd purchased 150 units at 22 rupees per unit. ஸோ December 3rd என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ December 3rd goods received note number 150 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 அது எங்கே பண்ணணும், ரெசிப்ட் காலமில் போடணும். ஸோ குட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கனால ரெசிப்ட்ஸ் 150 யூனிட்ஸ் at 22 rupees per unit. ஸோ டோட்டலாக 3,300. இப்போ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 300 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஒரு 150 யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட இப்போ 450 யூனிட்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 300, செகண்ட் என்ட்ரியில் 150. அடுத்தது December 4 issued 100 யூனிட்ஸ். ஸோ December 4 வந்து 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அடுத்தது புதுசாக. ஓகே, December 4 மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ இந்த 100 யூனிட்ஸை நமக்கு அக்கௌண்ட் பேலன்ஸில் எவ்வளோ இருந்தது, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 300 இருந்துச்சு, செகண்ட் என்ட்ரியில் 150 இருந்துச்சு. எதுலேருந்து நம்ம கொடுக்கணும், லேட்டஸ்ட்டாக எது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து தான் கொடுக்கணும். பிகாஸ் இது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஸோ கடைசியாக எது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக, அதுலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்கணும். சரியா? இது நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் இந்த 300. இந்த 150 வந்து இப்போ நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது இந்த 150 தான். ஸோ இந்த 150லேருந்து தான் நம்ம 100 இஷ்யூ பண்ணணும். ஓகேவா? ஸோ 100 யூனிட்ஸ் 150 யூனிட்ஸ்லேருந்து 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். வந்துட்டு 22 rupees per unit. பிகாஸ் 150 யூனிட்ஸ்க்கு நம்ம 22 rupees தானே கொடுத்து வாங்கணும். ஸோ அதுலேருந்து தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ 100 at 22, டோட்டலாக 2,200. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், 150ல் 50 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் நமக்கு 50, அது வந்துட்டு செகண்ட் என்ட்ரியில் வந்துடும். ஏன்னா நம்ம செகண்ட் என்ட்ரிலேருந்து தானே இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அது செகண்ட் என்ட்ரி. இந்த 300 வந்துட்டு நம்ம ஓப்பனிங் ஸ்டாக், அது பழைய பேலன்ஸ். ஸோ அது அப்படியே இருக்கும். 300 at 20 rupees 6,000. ஓகேவா? ஸோ பழைய பேலன்ஸ் அப்படியே போட்டுடணும். புது பேலன்ஸ்லேருந்து இஷ்யூ பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம கீழே போட்டுருவோம் செகண்ட் என்ட்ரியில். அடுத்தது December 5 purchased 200 units at 25 rupees per unit. ஸோ December 5 என்ன பண்ணுறாங்க, 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. December 5 goods received note number 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிப்ட் காலமில் 200 யூனிட்ஸ் at 25 rupees. ஒரு யூனிட்டோட விலை 25 rupees சொல்லிட்டாங்க. ஸோ 200 at 25 rupees, டோட்டலாக 5,000 rupees. இப்போ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் அப்படியே எழுதிடுவோம் எப்பயும் போல். இப்போ புதுசாக ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அடுத்த இதில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 300, செகண்ட் என்ட்ரியில் 50, தேர்ட் என்ட்ரியில் 200. இப்போ நம்ம சம் ஓவர். நம்ம வந்துட்டு இந்த 5 டிரான்சாக்ஷன்ஸுமே என்டர் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். கரெக்டாக நம்ம 5th December நம்ம ப்ராப்ளம் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுதான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். இப்போ நம்ம டிஸ்க்ளோஷரில் க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டு 300 யூனிட்ஸ் at 20 rupees per unit 6,000, 50 யூனிட்ஸ் at 22 rupees per unit 1,100, 200 யூனிட்ஸ் at 25 rupees per unit 5,000னு போட்டுட்டா நம்மளோட சம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இதோட. ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம 56th சம்மில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.